நார்த் இந்தியா வந்து சவுத் இந்தியா மாதிரிலாம் கிடையாது. ரொம்பவே ஏழ்மையா இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. நிறைய கிராமங்கள் வந்து இப்பயும் அந்த ஜாதி வேறுபாடு வச்சு ஒருத்தர் வந்து கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்துட்டா இல்லை அந்த தண்ணியை குடிச்சிட்டா அங்கேயே மரத்துல கட்டி அடிக்கிற அளவுக்கு இப்பயும் நிறைய கொடூரங்கள் நார்த் இந்தியாவில் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அங்கெல்லாம் சம்பாதிக்க முடியாம சுத்தமா காசு இல்லாம வேற வழியே இல்லாம அங்க இருந்து புலம்பெயர்ந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோ இல்ல கேரளா போயோ மற்ற இடங்களுக்கு போயோ தான் நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்க. இவங்க வந்து கம்மியான சம்பளத்துக்கு ரொம்ப வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து சம்பளம்ன்ற ஒரு விஷயம் கிடைச்சா போதும் அப்படின்ற நிலைமையில தான் அவங்க வராங்க. நீங்க இந்த நார்த் இந்தியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து 100 ரூபா சம்பளம்னாலும் ஏதாவது சின்னதா அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு 90 ரூபாயை மீதிப்படுத்தி அவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட தாட் படி இதை வந்து அவங்க வீட்டுக்காக மட்டுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப லக்ஸூரியஸாலாம் இங்கே வேலை செய்யல, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஃப்ரைட் ரைஸ் அடிக்கிறாங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழர்களுக்கான வேலை எல்லாத்தையுமே பறிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது வந்து முன்னையிலேருந்தே இருக்குது. ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைலண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நார்த் இந்தியனை பார்த்தாவே அவனை அடிக்கிறதுக்கு போகிறது, அவன் சின்னதாக ஏதாவது பண்ணாவே அவனை பயங்கரமாக திட்டுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, பிடிச்சி தள்ளி விடுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து 27ஆம் தேதி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு நார்த் இந்தியன் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அது வந்து 4 சின்ன பசங்க, பெரிய ஆட்கள் கூட கிடையாது, சின்ன பசங்க வந்து பட்டா கத்தியை வச்சு அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அவரை ட்ரெயின்லேருந்து இறக்கி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே 4 பேர் வந்து அவரை அடித்து அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தம், உடம்பு ஃபுல்லாக ரத்த காயமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அவங்களே எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு தெரிஞ்சும் அவங்க வந்து அந்த வீடியோவை எடுத்து நான் பார் எவ்வளோ கெத்தா நடந்துக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை வந்து உண்டுபடுத்திச்சு. ஏன்னா ஒருத்தன் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக வரான், அவனை நம்ம வந்து அடிமைப்படுத்துறோம் அப்படின்னா பெரியாரும் அம்பேத்கரும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து வருது. இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னா, படத்தை பார்த்து நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும், நம்ம ட்ரெண்டிங் ஆகணும், இன்ஸ்டால பயங்கரமா வீடியோ போகணும், வியூஸ் நிறைய வரணும், லைக்ஸ் வரணும், நம்மளை பத்தி நிறைய பேர் பேசணும். நீ வீடியோ போட்டதானே, வீடியோ பயங்கர கெத்தா இருந்துச்சுரா அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு 4-5 பேர் நம்மளை வந்து பயங்கரமான ஒரு ரவுடி அப்படின்னு நினைக்கணும். இந்த தாட்ல தான் இப்ப இருக்க சின்ன பசங்க வந்து இருக்காங்க. இது வந்து சினிமா மோகமா இல்ல இந்த சொசைட்டி வந்து அவங்களை அப்படி மாத்திடுச்சா? நம்ம இப்ப பாக்குற இந்த ரீல்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதை தான் அதிகமா ப்ரமோட் பண்ணியே நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நீ படிக்கணும், ஒழுங்கா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ போடுறது இல்ல. ஒரு கார் சன்ரூஃப்ல வந்து நின்றுகிட்டே சட்டையை கழட்டி விட்டு போறது, இல்லைன்னா வேகமா பைக் ஓட்டிட்டு போய் பிரேக் அடிக்கிறது, வீலிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் பண்றதால பசங்க வந்து இதுதான் வந்து பயங்கரமான விஷயம் போலயே, நம்ம வந்து படிக்கிறதெல்லாம் வேஸ்ட், நம்ம பேசாம ரீல்ஸ் போடுவோம், இந்த மாதிரி வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண விஷயம்தான் இது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு அம்மா வந்து தன்னோட பையனை படிக்க சொல்லி மொபைலை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பையன் அவங்க அம்மாவை வந்து கொலை பண்ணிட்டான். அந்த அளவுக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து யார் யாருக்கு பங்கு அப்படின்னா, இப்ப இருக்க நடப்பு கவர்மெண்ட்டுக்கு, சினிமா எடுக்கிற நிறைய பேருக்கு, அப்புறம் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டால வந்து நான் பண்றதுதான் கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு பண்ற எல்லாருக்குமே இதுல வந்து ஒரு பங்கு இருக்கு, நமக்கும் இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் ட்ரக் அடிக்டா இருக்காங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் ஆன்ஸ் யூஸ் பண்றாங்க, கூலிப் யூஸ் பண்றாங்க, போதைப் பொருட்கள் அடிமையா இருக்காங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நான் வந்து சென்னையில வடபழனின்ற ஒரு ஏரியால மெயினான இடத்துல இருக்கேன். இங்க கீழே வந்து நைட்டு 11 மணிக்கு மேல கீழே போனா வந்து கஞ்சா ஸ்மெல், எல்லாரும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து மோசமா போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த சடன் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், இவங்களுக்கு வந்து உடனே அந்த இது வந்து அந்த எக்ஸ்டசி வந்து கிடைச்சிடணும் அப்படின்ற தாட்ல இருக்கிறதால இவங்க வந்து எதுவுமே எது சரி எது தப்பு அப்படின்றதே தெரியாம வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல பெரிய எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்த திருவள்ளுவர் சம்பவம், அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. வண்டியில போறது, சண்டை போடுறது, ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு போய் சண்டை போடுறானுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல.
ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் மது போதைக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமை ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. அந்த ஜென்ரேஷனை திருத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணா திருந்துவாங்கன்னு தெரியல. நம்ம சும்மா போய் அட்வைஸ் பண்ணாவே பூமர் அங்கிள் அப்படின்றானுங்க. இப்படி இருக்கிற ஜென்ரேஷனை நம்ம என்ன சொல்லி திருத்துறது? அவங்களோட பேரண்ட்ஸ் தான் சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருக்கணும். அது எப்படின்னு தெரியல. இப்போ ஜென்டல் பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க. இது வந்து சத்தமா சொன்னா அவனுக்கு பிடிக்காது, சாஃப்டா சொல்லணும். இது வந்து அவன் விளையாடிட்டு இருக்கானே, விளையாடிட்டு போட்டுமே. ஆனா அவன் விளையாடுறது வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. நான் லிட்ரலி எனக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, என் பொண்ணோட ஸ்போர்ட்ஸ் டே அங்கே வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. என் பொண்ணு 2-3 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு பையனுக்கு வந்து ஏதோ ரன்னிங் ரேஸ் ஏதோ ஒரு இது அங்கே ஓடினா அவனுக்கு ப்ரைஸ் கிடைக்கல. அங்கே வந்து அவனோட அப்பா அம்மா வந்து ஐயோ எதுவும் கிடைக்கலையே என்ன பண்ணுறது அப்படின்னு போகிற வழியில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து ப்ரைஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம அங்கே போய் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. இல்லைங்க எனக்கு புரியல, இது வந்து என்ன மென்டாலிட்டி இது? உங்கள் பையனுக்கு ஒன்று கிடைக்கலன்னா கிடைக்கல, நீ அடுத்த தடவை நல்லா ஓடி கண்டிப்பாக நீ ப்ரைஸ் வின் பண்ணணும்டா அப்படின்னு சொல்கிறது ஒழுங்கா, இல்லை நம்ம போகும்போது அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது ஒழுங்கா? இது இந்த பேரண்ட்ஸே அவங்க பசங்களை கெடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நம்மளை வந்து இன்னும் பயமுறுத்துது. ஆனா ஒருத்தர் பண்ண வீடியோனால எல்லாரையுமே தப்பு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாதுதான். 100%ல ஒரு 50% இப்படி இருக்காங்க, ஒரு 50% அப்படி இருக்காங்க. ஆனால் அந்த 50%ம் வருங்காலத்துல பெரியவங்களானப்புறம் என்ன நடக்கும்? இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த கத்தி எடுத்துக்கிட்டு மிரட்டுறது, இந்த அடிக்கிறது அப்படின்றது ரொம்ப சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற சொசைட்டில நம்ம எப்படி நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. பத்தாக்குறைக்கு இந்த படத்துல எல்லாம் வேற எல்லாம் இந்த போதைப் பொருள் கடத்துறது, அவங்கள போதைப் பொருள் கடத்துறவரை வந்து ஹீரோவா போட்டு நடிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவன் என்ன நினைப்பான்? இதுதான் நமக்கு கெத்து அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டானா? ஒருவேளை இந்த சேஃப்டி பிரச்சனைகளால் தான் எல்லாரும் அதர் கண்ட்ரிஸ் போகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த கவர்மெண்ட் இந்த விஷயத்த ஒரு எச்சரிக்கையா பார்த்து அடுத்த வர்ற ஜென்ரேஷனுக்கு அவங்க ஒழுங்குபடுத்தணும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ரவுடிசம் தான் கெத்து அப்படின்னு யாராவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பசங்க வந்து நினைச்சிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணாம தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க. அடுத்த ஜென்ரேஷனை நம்ம தான் ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்.